தந்தை மகன் தூயாவியார் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லதே நடக்கும். இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் புனிதர் அந்தோணியாரின் திருப்பண்டமானது நம் ஊருக்கு வந்து நம் ஆலயத்தில் பிரசன்னமான ஓராண்டு நினைவு நாள் நன்றி கூறி மகிழ்வோம். இன்று தாய் திரு அவையோடு இணைந்து கோடி அற்புதர் புதுமை வள்ளல் என்று அழைக்கப்படும் தூய பதுவை அந்தோணியாரின் திருவிழா திருப்பலியில் பங்கேற்க வந்திருக்கும் இறை குலமே, இன்றைய விழாவை சிறப்பிக்கும் புனித பதுவை அந்தோணியாரின் நாமம் தாங்கிய அன்பிய குடும்பங்கள் இணைந்து உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். புனித பதுவை அந்தோணியார் போர்த்துக்கல் நாட்டில் லிஸ்பன் நகரில் 1195ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் பிறந்தார். இவரது பெற்றோர்கள் மார்ட்டின் மேரி. பெற்றோரை போலவே குழந்தையும் சிறு வயதிலிருந்தே இறை பற்றிலே திளைத்து நற்குணசீலராக வளர்ந்து வந்தார். புனித அந்தோணியார் தனது 36 ஆண்டு உலக வாழ்க்கையில் ஜெபிப்பதிலும் நற்செய்தி பணி செய்வதிலும் அதிகம் செலவிட்டதால் இறைவன் இவருக்கு அற்புதங்கள் செய்யும் வரத்தை அளித்துள்ளார். புனிதரின் பரிந்துரையால் பூரண சுகமும் வேண்டியது கிடைத்தும் காணாமல் போனதை பலரும் பெற்றுக்கொண்டனர். அது மட்டுமல்லாமல் தனது மறைமொழியால் நிறை வாழ்வில் பல மக்களை ஈன்றெடுத்தவர் நம் புனிதர். புனித அந்தோணியாரின் விண்ணக பிறப்பை கொண்டாடும் இந்த இனிய நாளில் அவர் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட புதுமைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி கூறுவோம். தொடரும் நாட்களில் புனிதரின் பரிந்துரை நம் இல்லங்களிலும் பங்கிலும் அன்பிய குடும்பங்களிலும் எந்நாளும் இருந்து வழிநடத்த அருள் கேட்டு இணைவோம். மேலும் புனித அந்தோணியாரின் நாமம் கொண்ட நம் பங்கு தந்தை அந்தோணி வியாகப்பன் அவர்களுக்காகவும், நம் அருட் சகோதரி அந்தோணி தீபா மற்றும் புனித அந்தோணியாரின் நாமம் கொண்ட அனைவருக்காகவும், நம் ஒவ்வொருவருக்காகவும் இறை இயேசுவின் அன்பின் உறவில் பலியில் இணைந்து ஜெபிப்போம். நன்றி.
கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, பதுவை புனிதர் புனித அந்தோணியாருடைய திருநாளில் ஆண்டவருக்கு நன்றி கூறவும் அவர் வழியாக அருள் பெறவும் நாம் இந்த நாளிலே ஒன்றாக இணைந்து வந்திருக்கிறோம். இந்த பலியிலே பின்வரும் கருத்துக்களுக்காக வேண்டுவோம். ஊர் பொதுமக்கள் ஒன்றாக இணைந்து ஒப்புக்கொடுக்கக்கூடிய திருப்பலி. நமது ஊருக்கு நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புதர் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஊரில் இன்னும் அதிகமான நன்மையான காரியங்கள் நடைபெறும்படியாகவும், தொடர்ந்து இறை ஆசிரியர் எல்லா குடும்பங்களையும் வழிநடத்தும்படியாகவும், நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கும்படியாகவும், மக்கள் செய்கின்ற எல்லா தொழில்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியாகவும், வேண்டுகிற காரியங்கள் அனைத்தையும் ஆண்டவர் தாம் நிறைவேற்றி கொடுக்கும்படியாகவும், இன்னும் ஊருக்கு நன்மையான காரியங்கள், தடைபட்டிருக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் சிறப்பாக நடைபெற்று புனித அந்தோணியாருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக எல்லோரும் வாழவும் ஆண்டவர் தாமே கிருபை செய்தருள புனித அந்தோணியார் வழியாக இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். மேலும் இந்த பலியை சிறப்பித்து கொண்டாடுகிற புனித அந்தோணியார் அன்பிய குடும்பங்கள் இணைந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய நன்றி திருப்பலியாக வேண்டுவோம். அன்பிய குடும்பங்களில் இறைவன் செய்திருக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், வரும் காலங்களில் இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்தவும், அனைவரும் அன்பிய கூட்டத்தில் தவறாது கலந்து கொள்ளும்படியாகவும், ஒவ்வொருவருக்கும் நல்ல மனதை கொடுக்கும்படியாக, வெளிநாடுகளில் வேலை செய்யும் பிள்ளைகளுடைய பாதுகாப்பிற்காகவும், தொடங்கி இருக்கக்கூடிய கல்வி ஆண்டில் பிள்ளைகள் ஞானத்தோடும் அறிவோடும் கல்வி பயிலும்படியாகவும், அனைவருக்கும் நல்ல சுகபலன்கள் கிடைக்கும்படியாகவும் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாக நாம் வேண்டுவோம். அருட்சகோதரிகள் ஒப்புக் கொடுக்கக்கூடிய திருப்பலி. இன்று நாம விழாவை ஒப்புக்கொடு ஜெபிக்கிற அருட்சகோதரி அந்தோணி தீபா அவர்களுக்கு இறைவன் செய்து வரக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், உடல் உள்ள சுகத்தோடு பணி செய்யவும், பள்ளியில் சகோதரிக்கு அரசு ஆணை அரசு ஊதியம் விரைவில் கிடைக்கும்படியாகவும், பெற்றோர் பூரண சுகம் பெற்று நலமோடு வாழும்படியாக, உடன் பிறந்தவர்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக வேண்டுவோம். வீரவநல்லூர் பாஸ்டின் ஒப்புக்கொடுக்கக்கூடிய நன்றி திருப்பலி. இன்று தனது 26வது பிறந்த நாளை கொண்டாடுகிற பாஸ்டின் அவர்களை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், அக்காவுக்கு எந்த கஷ்டமும் இன்றி சுகப்பிரசவம் நடைபெறும்படியாகவும், அப்பாவையும் ஆசீர்வதிக்கும்படியாகவும், அம்மா சுகந்தி அவர்களுடைய ஆன்மா இல்லத்தை இடைப்பற்றடையும்படியாகவும், மேலும் குடும்பத்தில் அன்பு அருள் ஆசிர் நிரம்ப இருக்கும்படியாகவும் புனித அந்தோணியார் வழியாகவும் அமல அன்னையின் வழியாக வேண்டுவோம். ராஜா அன்னமரியாள் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கக்கூடிய நன்றி திருப்பலியாக குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் நினைவு கூர்ந்து நன்றி கூறி நாம் இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். சிலுவை மிக்கேல் வேளாங்கண்ணி ஒப்புக் கொடுக்கக்கூடிய நன்றி திருப்பலி. குடும்பத்தை இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்தியதற்கு நன்றியாகவும், ஜெபின் அமலா திருமண காரியம் நல்ல முறையில் நடந்ததற்கு நன்றியாகவும், மகள் மருமக்கள் செய்கின்ற தொழிலை ஆசீர்வதிக்கும்படியாகவும், பேரன் மெட்வீனுக்கு நல்ல சுகம் கிடைக்க வேண்டியும் புனித அந்தோணியார் வழியாகவும் அன்னை மரியாள் வழியாக வேண்டுவோம். இயேசு மிக்கேல் ரெஜினா ஒப்புக்கொடுக்கக்கூடிய திருப்பலி. இறைவன் செய்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாக மகள் ஏஞ்சலாவுக்கு வேலை கிடைக்கும்படியாகவும், உடல் உள்ள சுகம் கிடைக்கும்படியாகவும், பேர குழந்தைகள் உடல் உள்ள சுகத்தை தந்து ஆசீர்வதிக்கப்படும்படியாகவும், ஞானத்தில் ஒழுக்கத்தில் தெய்வ பயத்தில் சிறந்து விளங்கும்படியாகவும், நல்ல சுகம் கிடைக்கும்படியாகவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும், பங்கு தந்தை அருட் சகோதரிக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கும்படியாகவும் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாக வேண்டுவோம். சூசை அந்தோணியம்மாள் ஒப்புக்கொடக்கூடிய நன்றி திருப்பலி. இறைவன் செய்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், வரும் காலங்களில் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், ஞானத்தில் கல்வி அறிவில் சிறந்து விளங்கும்படியாகவும், குடும்ப தலைவர் பார்க்கின்ற வாகன தொழில் ஆசீர்வதிக்கும்படியாகவும், தொழில் முன்னேற்றம் கிடைக்கும்படியாகவும், விவசாயம் செழிக்கும்படியாகவும், நல்ல சோபலன்களை கிடைக்கும்படியாகவும் இறைவனுக்கு சாட்சியுள்ள குடும்பமாக திகழ புனித அந்தோணியார் வழியாக வேண்டுவோம். மிக்கேலம்மாள் ஆரோக்கியம் ஒப்புக்கொடக்கூடிய நன்றி திருப்பலி. இறைவன் செய்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், வருங்காலங்களில் இறைவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும்படியாகவும், பிள்ளைகள் செய்கின்ற தொழில் ஆசீர்வதிக்கப்படும்படியாகவும், மூத்த மகளின் வாழ்நாளை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், தீய செயல்பாடுகள் அழிந்து போகும்படியாகவும், மனதில் நினைக்கும் நன்மையான காரியங்கள் நிறைவேறும்படியாகவும், பேர குழந்தைகள் ஞானத்தில் அறிவியல் சிறந்து விளங்கும்படியாகவும், கல்வி ஆண்டில் படிக்கிற பிள்ளைகள் நல்ல ஞானத்தோடு கல்வி பயிலும்படியாகவும், இறைவனுக்கு சாட்சியுள்ள குடும்பங்களாக திகழும்படியாகவும் புனித அந்தோணியார் வழியாகவும் அன்னை மரியாள் வழியாக வேண்டுவோம். சிலுவை அந்தோணி மரியலதா ஒப்புக்கொடுக்கக்கூடிய நன்றி திருப்பலி. இன்று 3வது பிறந்தநாள் காணுகிற பேரன் ஜெஸ்வந்த் ஆண்டோவை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், ஜெரிஸுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தரும்படியாகவும், மகள்கள் மருமகன்கள் பார்க்கின்ற தொழிலை ஆசீர்வதிக்கும்படியாகவும், நல்ல சுகத்தை தரும்படியாகவும், ஆடு மாடு வேளாண்மை செழிக்கும்படியாகவும், நல்ல மழையை தந்து ஆசீர்வதிக்கும்படியாகவும் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாக வேண்டுவோம். அந்தோணி லீமா ஒப்புக்கொடக்கூடிய நன்றி திருப்பலி.
இந்நாள் வரை இறைவன் செய்திருக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகும். தொடர்ந்து இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகும். மகன்கள் செய்கின்ற தொழிலை ஆசீர்வதிக்கும்படியாகும். மருமகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும்படியாகும். பேர குழந்தைகள் கல்வி ஞானத்தில் இறைபக்தியில் வளரும்படியாக நல்ல மழை பெய்து ஆடு மாடு வேளாண்மை செழிக்கும்படியாக கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாக வேண்டுவோம். அமர் சிங் மெட்டில்டா ஒப்புக் கொடுக்கக்கூடிய நன்றி திருப்பலி இந்நாள் வரை இறைவன் செய்திருக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகும். தொடர்ந்து குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாகவும் கணவர் பார்க்கின்ற வேளையில் இறைவன் பாதுகாப்பும் அருளும் தொடர்ந்து நினைக்கிற காரியங்களை இறைவனுடைய திருவிழத்தின்படி தந்து வழிநடத்தும்படியாகும். மகன்கள் இருவரும் இறைபக்தியில் ஞானத்தில் வளரும்படியாகும். இருவருடைய பெற்றோர் உடன்பிறப்புகள் அனைவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாகும். உடல் உள்ள சுகத்திற்காகவும் கோடி அற்புத புனித அந்தோணியார் வழியாக வேண்டுவோம். ஜெயசீலி சிலுவை அந்தோணி ஒப்புக்கொடக்கூடிய நன்றி திருப்பலி இந்நாள் வரை இறைவன் செய்திருக்கூடிய சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகும். ஆடு மாடுகளுக்கு நல்ல சோம் தந்து வழி நடத்தும்படியாகவும் புனித அந்தோணியார் வழியாக வேண்டுவோம். அந்தோணிராஜ் செல்சியா மேரி ஒப்புக்கொடக்கூடிய நன்றி திருப்பலி இந்நாள் வரை இறைவன் செய்திருக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும் உடல் உள்ள சுகம் கிடைக்கும்படியாகவும் செய்யும்படியை ஆஸ்வதிக்கும்படியாகவும் இறையாசை தங்கும்படியாகவும் அப்பா அம்மாவுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் தந்து வழிநடத்தும்படியாகவும் புனித அந்தோணியார் வழியாக வேண்டுவோம். ராணி ஒப்புக்கொடக்கூடிய நன்றி திருப்பலி இந்நாள் வரை இறைவன் செய்திருக்கூடிய அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தனக்கும் தன் பிள்ளைகள் இருவருக்கும் உடல் உள்ள சுகம் தந்து காக்கும்படியாகவும் பிள்ளைகள் இருவரும் கல்வி ஞானத்தில் வளரும்படியாகவும் அருட்பணிக்கு சென்றிருக்கக்கூடிய தன் சகோதரியை ஆசீர்வதிக்கும்படியாகவும் பணி சிறக்கும்படியாகவும் சகோதர சகோதரிகள் குடும்பத்தை இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக புனித அந்தோணியாருக்கு நன்றியாக ஒப்புக் கொடுத்து வேண்டுகிறார்கள். மரிய ரத்தினம் செல்வி ஒப்புக்கொடக்கூடிய நன்றி திருப்பலி நாள் வரை இறைவன் செய்திருக்கூடிய சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும் வரும் காலங்களில் இறைவனுடைய அருட்கர வழிநடத்தும்படியாகவும் தனது 18வது பிறந்தநாள் காணுகிற மகள் செல்சியாவை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் குடும்பத்தில் ஒற்றுமை அமைதி சமாதானம் நிலவும்படியாகவும் மகள் ஞானத்தில் ஒழுக்கத்தில் கல்வியில் சிறந்து விளங்கும்படியாகவும் ஆடு மாடு வேளாண்மை செழித்து வளரவும் நல்ல மழை பெய்யும்படியாகவும் புனித அந்தோணியார் வழியாக வேண்டுவோம். ஆரோக்கியம் புஷ்பமேரி கூடக்கூடிய நன்றி திருப்பலி கணவர் பார்க்கின்ற தொழிலை ஆசீர்வதிக்கும்படியாகவும் தனது மகன் பார்க்கின்ற வேலையை இறைவன் ஆசீர்வதித்து தந்ததற்கு நன்றியாகவும் மகள்கள் குடும்பத்தை இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும் பேர குழந்தைகள் வழிநடத்தும்படியாகவும் கல்வி ஒழுக்கத்தின் ஞானத்தில் சிறந்து விளங்கும்படியாக கூடிய அற்புதர் புனித அந்தோணியார் வழியாக வேண்டுவோம். சதீஷ் அனுஷா ஒப்புக்கொடக்கூடிய நன்றி திருப்பலி மகன் சஞ்சய் ஆண்டோ மற்றும் குடும்பத்தில் மனைவி தன்னை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் பார்க்கின்ற மோட்டார் தொழில் மற்றும் பாத்திரக்கடை மற்றும் தண்ணீர் கேன் வியாபாரத்தை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் தொடர்ந்து வியாபாரத்தை வழிநடத்தி காக்கும்படியாகவும் புனித அந்தோணியார் வழியாக வேண்டிக் கொள்வோம். அற்புதம் அந்தோணிச்சாமி ஒப்புக்கொடக்கூடிய நன்றி திருப்பலி நாள் வரை இறைவன் செய்திருக்கூடிய சகல நன்மைகளுக்கு நன்றியாகும். வரும் காலங்களில் இறைவன் குடும்பத்தை வழிநடத்தும்படியாகும் அனைவருக்கும் உடல் உள்ள சுகம் தந்து வழிநடத்தும்படியாகும் மகன் மகள்கள் குடும்பத்தை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் பேர குழந்தைகள் கல்வி ஞானத்தில் வளரும்படியாகவும் இறைவனிக்கு சென்றக்கூடிய மகளை இறைவன் ஆசீர்வதித்து உடல் உள்ள சுகத்தில் வழி நடத்தும்படியாகவும் மகனுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்படியாகவும் பங்கு தந்தை அருட்சகருடைய உடல் உள்ள சுகத்திற்காக முடிந்த அந்தோணியார் வழியாக வேண்டுவோம். அந்தோணிய மாழ்வு போடக்கூடிய மருத்துவ நினைவு திருப்பலி குடும்பத்தில் மறித்த கிறிஸ்து ராஜா ஆன்மா இறைவனித்து இளைப்பாற்றடையும்படியாகவும் மறித்த கணவர் மரிய ஆரோக்கியம் சூசை அந்தோணி குருஸ் மரியம்மாள் இயேசு மிக்கேல் பர்த்தலமேயை அந்தோணி இவர்களுடைய ஆன்மா இல்லத்தில் இளைப்பாற்றடையும்படியாகவும் இறைவன் செய்திருக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும் எந்த துன்பமும் அணுகாதவாறு காக்கும்படியாகவும் தூய் ஆவியாருடைய வழிநடத்துதல் காக்கும்படியாக வேண்டுவோம். ராணி கூடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி கிறிஸ்துக்குள் மரித்த இயேசு மரிய அந்தோணி மரிய சவரி ஞானமுத்து அந்தோணியம்மாள் மரிய அலங்காரம் முத்து மரியாள் அருட்சகோதரி வியாகம்மாள் சின்னச்சவரி முத்து சூசையம்மாள் மரிய மிக்கேல் தெரசம்மாள் ஆரோக்கியம் வேளாங்கண்ணி இவர்களுடைய ஆன்மாக்கள் இருநிலத்தை இடைப்பாற்றடையும்படியாகவும் யார் நியத ஆன்மாக்களுக்காக வேண்டுவோம். அஜந்தா ஒப்புடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி குடும்பத்தில் மரித்த அப்பா ஆரோக்கியம் அம்மா மரிய அந்தோணியாள் மற்றும் அந்தோணி சௌரியம்மாள் செபஸ்தியம்மாள் ஸ்டெல்லா மேரி வேளாங்கண்ணி அந்தோணிச்சாமி வெள்ளமுத்து கங்காணி அந்தோணியம்மாள் மற்றும் அடுத்தது ஜோசப் அன்னோர் மற்றும் யார் நியாத ஆன்மாக்கள் இருநிலத்தை இடைப்பாற்றி அடைய வேண்டிக் கொள்வோம். மிக்கேலந்தோணி டோரத்தி ஒப்புக்கொடக்கூடிய மரித்தோர் 1ஆம் ஆண்டு நினைவு திருப்பலி குடும்பத்தில் மரித்த அம்மா சுசையம்மாளுடைய ஆன்மா நிறுத்திய இளைப்பாற்றடையும்படியாகவும் மரித்த ஜெவமாலி மிக்கேல் அந்தோணி முத்து குழந்தை தெரஸ் நெடுவேலி அருளப்பன் அந்தோணி அற்புத அந்தோணியம்மாள் அருளப்பன் அந்தோணியம்மாள் மிக்கேல் அருட்தந்தை ஜோசப்பன் மற்றும் ஆகிய யாரும் நியாத ஆன்மாக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். அந்தோணி சந்தியாக குளோரி ஒப்புடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி குடும்பத்தில் மரித்த அப்பா சிலுவை அவர்களுடைய ஆன்மா இல்லத்தில் இளைப்பாற்றடையும்படியாக அம்மா திரேஸ் செல்லையா ஜெவமாலை அந்தோணிச்சாமி அந்தோணிமுத்து அந்தோணி சுசையம்மாள் அந்தோணிச்சாமி அருளந்தோணி மிக்கேல் அந்தோணியம்மாள் அருள் தந்தை ஜோசப்பன் மற்றும் யாரும் அறியாத ஆன்மாக்கள் இல்லத்தில் இளைப்பாற்றடைய கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாக வேண்டிக் கொள்வோம். மாரியப்பன் அமல புஷ்பம் ஒப்புடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி அப்பா சிலுவை அவர்களுடைய ஆன்மா இல்லத்தில் இளைப்பாற்றடையும்படியாக அம்மா திரேஸ் செல்லையா ஜெவமாலை நாராயணன் அழகம்மாள் சுசையம்மாள் மிக்கேல் அந்தோணியம்மாள் அந்தோணிச்சாமி அந்தோணிமுத்து
அந்தோணிசாமி, முத்தையா, அருளந்தோணி, அருள் தந்தை ஜோசப்பனர் மற்றும் யார் மக்கள் இறைவனத்தை இழைப்பாற்றிடைய கோடி அற்புதர் வழியாக வேண்டிக் கொள்வோம். பர்னாந்து மிக்கேல் அம்மாள் கூடக்கூடிய மரித்தோர் 14ஆம் ஆண்டு நினைவு திருப்பலி குடும்பத்தில் மரித்த அம்மா சபரியம்மாள் கூடிய ஆன்மார்களுக்கு இழைப்பாற்றிய முடியாகவும் சந்தியாக சிறிய புஷ்பம் ஆகியோருடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காகவும் குடும்பத்தில் மரித்த செல்லம்மாள், சுசைமுத்து, திரேசம்மாள், செல்லத்துறை, பர்னாந்து, வியாக அந்தோணியம்மாள், சவுந்தரராஜ், இம்மானுவேல், அன்னமரியாள், தாமஸ் ஆகியோருடைய ஆன்மாக்கள் இறைவனத்தை இழைப்பாற்றடையும்படியாகவும் யார் நேத ஆன்மாக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். அருட்சோதனை அமலோற்பம் போடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி கடந்த வாரம் இறைவனும் தன்னிடத்தில் அழைத்து கொண்ட மாமா அந்தோணிசாமியருடைய ஆன்மா இல்லத்தில் இழைப்பாற்றடையும்படியாகவும் மற்றும் அத்தை அருள்மேரி, அப்பா லூர்து, அம்மா நாயன சௌந்தரி மற்றும் அம்மா அப்பா உடன்பிறப்புகள் அவர்களுடைய ஆன்மாக்கள் இணைத்து இழைப்பாற்றடையும்படியாக பெற்றோரை இழந்து தவிக்கின்ற பிள்ளைகளுக்கு அவர்களுடைய பரிந்துரையின் ஜெபங்கள் தொடர்ந்து கிடைக்கும்படியாக அருள் வேண்டி புனித அந்தோணியார் அமல் அன்னையின் வழியாக இப்பலியில வேண்டிக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களை கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்திட வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் எப்பொழுதும் தனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உமக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் முது உதவியை கண்டுணரவும் செய்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஆண்டவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறைவசனங்கள் 1-3 வரை. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறைவசனங்கள் 1-3 வரை. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளமுடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவன செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதார்கள் என்றும் தாம் மாற்றியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
தன்னிடம் அன்பு செலுத்தியது போல ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் இறைவார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. இதற்கு பின்பு ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். பழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கி இருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமையுடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது எனச் சொல்லுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியாருடைய திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். இந்த மகிழ்ச்சியை நாம் கரங்களை தட்டி ஒருவருக்கொருவர் அன்போடு கூட பரிமாறிக்கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பாதுகாவலருடைய திருநாளை நாம் நமது வசதிக்கு ஏற்றாற்போல ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தில் முதல் வாரத்தில் கொடியேற்றி நாம் சிறப்பித்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உலகமெங்கும் பல்வேறு நாடுகளில் பாதுகாவலருடைய திருநாளை கொண்டாடினாலும் கூட அவரவர்கள் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல, வாய்ப்பு வசதிக்கு ஏற்றாற்போல, சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல விழாவை அமைத்து கொண்டாலும் திருச்சபை நம்முடைய பாதுகாவலருடைய நாள் என்று இந்த நாளைத்தான் நினைத்து கொண்டாடுகிறது. நம்முடைய பாதுகாவலருடைய விண்ணக பிறப்பு பெருவிழாவின் நாளாக இந்த நாளில் நாம் நினைத்து ஜெபிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நமக்கு இன்னும் சற்று அதிகமான மகிழ்ச்சியும் நிறைவும் இருக்கிறது என்று சொன்னால் காரணம், நம்முடைய பாதுகாவலுடைய திருவுடலானது கடந்த ஆண்டு இதே நாளில் நமது ஆலயத்தில் நிறுவப்பட்டது என்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம். ஆகவே அவரே நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வழியாக அருள் பெறவும் ஆசி பெறவும் நமக்கு
முழுமையான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. மற்றவர்களை விடவும் ஒரு மடங்கு மேலாகவே நமக்கு இந்த ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை நினைத்து பார்த்து நம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நம்முடைய பாதுகாவலருடைய திருநாளை முன்னிட்டு அவருடைய அழியாத நாவை குறித்த செய்தியை நாம் தியானிக்கிற போது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை, இந்த உடலை, இந்த நாவினை பயன்படுத்தி எப்படி ஆண்டவருக்கு சான்று பகரலாம் என்பதை குறித்த ஒரு செய்தியை தியானிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு கூட அழைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, கடவுள் எல்லா படைப்புகளையும் மிக அழகாக, நேர்த்தியாக இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவரே தீர்மானித்து படைத்திருக்கிறார் என்பதனை நாம் விவிலியத்தினுடைய எல்லா இடங்களிலும் காண முடியும். குறிப்பாக படைப்பின் தொடக்கத்தில் ஆண்டவர் ஒவ்வொன்றையும் உருவாக்குகிற போது நமக்கு தெரியும். ஒளி தோன்றுக, நீர்த்திரள் தோன்றுக, உலர்ந்த தரை தோன்றுக, உயிரினங்கள் தோன்றுக, எப்படி ஒவ்வொன்றையும் படைக்கிற போது ஒவ்வொன்றும் எப்படி இருக்க வேண்டும் என்று இறைவனை தீர்மானித்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஆகவே கடவுளுடைய படைப்பை பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். சில நேரங்களிலே மலை, குன்றுகள், ஏரி, காடு இவை எல்லாவற்றையும் பார்க்கிற போது கடவுள் எவ்வளவு அழகாக நேர்த்தியாக படைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். அதற்காகத்தான் எல்லாரும் இங்கிருந்து ஒன்று கொடைக்கானல் போகிறோம், அல்லது ஊட்டி போகிறோம், எங்கேயாவது டூர் போகிறோம், நல்ல இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் எதை பார்க்க போகிறோம்? யாராவது செஞ்சு வச்சதை பார்க்க போகிறோமா? யாராவது கட்டி வச்சிருக்கிறத பார்க்க போகிறோமா? அதுவும் இருக்குது, இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. கட்டி வச்சதும் இருக்குது, செய்து வைத்தது இருக்கிறது. ஆனாலும் கூட அவை எல்லாவற்றிலும் இல்லாத ஒரு பெரிய இன்பமும் மகிழ்ச்சியும் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், கடவுள் எதை இயற்கையாக வைத்து கொடுத்திருக்கிறாரோ அதிலே தான் இருக்கிறது. அந்த இயற்கையின் அழகை, பேரின்பத்தை, மகிழ்ச்சியை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்து மகிழ்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அதே போல இயற்கையில் எல்லா படைப்பும் அழகாக இருக்கிறது போல மனிதனையும் கடவுள் மிக அழகாக, நேர்த்தியாக படைத்திருக்கிறார் என்று சொன்னால் மிகையாக இருக்க முடியாது. அப்படிதானா இல்லையா? கடவுள் மனுஷனை அழகாக படைச்சிருக்காரா, அழகெல்லாம் படைச்சிருக்கிறாரா? அழகாக படைச்சிருக்கிறார். நீங்களாம் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, நான் கூட ரொம்ப அழகாக தான் இருக்கேன், சொல்லிக்கிடுவோம். அப்படின்னு அழகாக தான் இருக்கோமா இல்லையா? நாம் என்ன நினச்சிருக்கிறோம்னு சொன்னால், அழகு அப்படின்னு சொன்னால் நாமளாக இந்த உலகத்தில் தீர்மானித்து வைத்திருக்கிறோம். சிவப்பாக இருந்தால் அழகு, ரொம்ப வெள்ளையாக இருந்தால் ரொம்ப அறிவாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். கருப்பாக இருந்தால் அழகு இல்லை அப்படின்னு கூட நினைக்கலாம். அதனால் கருப்பாக இருக்கிறவங்க நாங்கள் ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லி பெருமை பீத்திக்கிறதுக்கும் இல்லை. அன்பார்ந்தவர்களே, எல்லாமே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால், கடவுளுடைய படைப்பில் எப்படி இயற்கையை பார்க்கிறோமோ, ஒரு உயிரினங்களை பார்க்கிறோமோ, காட்டை, மலையை, ஆறுகளை பார்க்கிறோமோ, அதே போல கடவுளுடைய படைப்பினுடைய உச்சமாக இருக்கக்கூடிய மனித படைப்பும் அழகானது தான். இப்போ இந்த அழகான படைப்பில் கடவுள் ஒவ்வொரு உறுப்பையும் இப்படி தான் இருக்கணும் என்று அவரே தீர்மானித்து வைத்திருக்கிறார். இப்போ மனுஷனுடைய கண்ணு இங்கே தான் இருக்கணும், மூக்கு இங்கே தான் இருக்கணும்னு வச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோ. கண்ணு இருக்கிற இடத்துல 2 விரல் நீண்டுக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அழகாக இருக்குமா? அழகாக இருக்காதுதா? சரியா? மூக்கு இருக்க வேண்டிய இடத்துல முழங்கை இருந்தால் எப்படி இருக்கும்? அன்பார்ந்தவர்களே, கடவுளுக்கு தெரியும் இது இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறார். இப்போ சில உறுப்புகளை ஆண்டவர் நமக்கு உள்ளாக கொடுத்திருக்கிறார். அந்த உறுப்புகள் அப்படி உள்ளாக இருக்க வேண்டும் என்பது இறைவனுடைய தீர்மானம். அப்படி இருந்தால் தான் அதனுடைய அழகே தனியாக இருக்கிறது. இப்போ நீ பாருங்க, இதயம் உள்ளே இருக்கிறது, நுரையீரல் உள்ளே இருக்கிறது, கல்லீரல் உள்ளே இருக்கிறது, கணையம் உள்ளே இருக்கிறது, நாக்கு உள்ளே இருக்கிறது, எல்லாமே உள்ளே இருக்கிறது. இப்போ இந்த உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் கெட்டு போனா எப்படி இருக்கும்?
கெட்டு போனால் யாருக்கு பாதிப்பு? யாருக்கு பாதிப்பு? இதயம் கெட்டு போச்சுன்னா யாருக்கு பாதிப்பு? இதயம் கெட்டு போச்சுன்னா யாருக்கு பாதிப்பு? நமக்கு தான் பாதிப்பு. கல்லீரல் கெட்டு போனால், கணையம் கெட்டு போனால், நாக்கு கெட்டு போனால், நாக்கு கெட்டு போனால் யாருக்கு பாதிப்பு? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மற்ற உறுப்புகளெல்லாம் கெட்டு போனால் நமக்கு தான் பாதிப்பு, நாக்கு கெட்டு போனால் எல்லாருக்கும் பாதிப்பு. அதான் மிக முக்கியமானதாக பார்க்கும். ஒருத்தனுடைய நாக்கு கெட்டு போச்சுன்னு சொன்னால், நாக்கு சுத்தமாக இல்லைன்னு சொன்னால், ஒருத்தருடைய நாவினால் ஒருவரை வாழ வைக்கவும் முடியும், ஒருவரை அழிக்கவும் முடியும். அதனால தான் ஒரு மனிதனுடைய உறுப்பில், உடலில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய, கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த உறுப்புகளிலே மிகவும் முக்கியமானதாக ஒரு மனிதனை வழிநடத்தக்கூடியதாக எது இருக்கிறது என்று சொன்னால் நாக்கு தான் இருக்கு. நாவு தான் வழிநடத்துகிறது. எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகவே நாவு வழிநடத்துகிறது என்று சொன்னால் அந்த நாவை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாளில் நம்முடைய பாதுகாவலருடைய திருவிழா நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தியாக தியானிக்கிறோம். ஏனென்று சொன்னால், கடவுள் தனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இதயத்தை அவருடைய வார்த்தையால் நிரப்பியவர் நம்முடைய பாதுகாவலர். தன்னுடைய முழு உள்ளத்தை, முழு ஆற்றலை, முழு சக்தியை எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக பயன்படுத்தினார். அதனால் நிரப்பப்பட்டிருந்த வார்த்தையை கொண்டு, அந்த வார்த்தையை நாவினால் அவர் அறிக்கையிட்ட காரணத்தினால் உலகம் இன்றைக்கு எப்போதும் அவரை கொண்டாடுகிறது என்று சொன்னால் அழியாத அவருடைய நாவுதான் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் எல்லோருக்கும் நாவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா நாவுகளும் அழிகின்ற நாவுகளாக இருக்கிறது. அந்தோணியாருடைய நாவு மட்டும் அழியாத நாவாக இருக்கிறது. அதற்கான காரணம் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தையை இதயத்தில் ஏந்தி அதை தன்னுடைய நாவினால் அறிக்கையிட்டது தான் என்பதனை நாம் நினைத்து பார்க்கிறோம். நாம் நினைச்சு பாருங்க, நம்முடைய நாவு தான் ஒருத்தரை வாழவும் வைக்க முடியும், தாழவும் வைக்க முடிகிறது. அப்படின்னு சொன்னால், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் சிலர் வந்தால், சில இடத்துக்கு வந்தாங்கன்னா நமக்கு என்ன தோணுது? சிலர் வந்த உடனே எப்போ அவள் வந்துட்டா இன்னும் பேச்சு சரிப்பட்டு வராது அப்படின்னு நமக்கு தோணுது. இந்த இடத்துல அவங்க வந்துட்டாங்கன்னு சொன்னால் எல்லா பிரச்சனையும் வந்துடும். இருக்கக்கூடிய குறிப்பை 2 ஆக்கிடுவாங்க அல்லது 4 ஆக்கிடுவாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சிலருடைய நாவு, அந்த நாக்கில் தான் சில நேரம் சொல்லுவோம், உன் நாக்கில் தான் என்ன இருக்குது? சனியனே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஏன் அப்படி சொல்கிறாங்க? சிலருடைய நாவு பேச ஆரம்பிச்சதுன்னு சொன்னால் எப்போதுமே பிறரை குறித்த தவறாகவே பேசி விடுகிறாரு. நீங்கள் பாருங்கள், இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, இந்த நாட்டினுடைய ஒரு நாட்டினுடைய சிறப்பு எங்கே இருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னால் வார்த்தைகளிலிருந்து ஆரம்பிச்சிருக்கு, நாவிலிருந்து தான் புறப்பட்டிருக்கிறது. நாவாலேயே பேசி பேசி நாட்டை பிடிச்சவங்களும் உண்டு, சரிதானா? பேசி பேசியே தான் நாட்டை பிடிச்சாங்க. நம்முடைய திராவிட கட்சிகளை எடுத்துக்கலாம், எந்த கட்சியை வேணாலும் எடுத்துக்கணுங்க, எவனுக்கு பேச தெரிஞ்சதோ அவன் தான் ஆட்சி செஞ்சுருக்கிறான். ஆனால் பின்னாடி பார்த்துன்னு சொன்னால் நான் அந்த பேச்சாலேயே அழிஞ்சு போனவனு இருக்கான். பேசி பேசி நாட்டை பிடித்தவர் உண்டு, பேசி பேசி ஆட்சியை இழந்தவர்களும் உண்டு. அன்பார்ந்தவர்களே, பேச்சுக்கு, நாவிற்கு அவ்வளவு பெரிய வலிமை இருக்கிறது. ஒரு நாடு பிரிந்து போயிருக்கிறதுன்னு சொன்னால் அந்த நாட்டை ஒன்று சேர்ப்பதற்கான ஆயுதம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், நாம் கொண்டிருக்கக்கூடிய துப்பாக்கிகளோ வாள்களோ அணுக்குண்டுகளோ அல்ல, முதலில் நாவில் தான் இருக்கிறது. சில நாடுகள் சண்டையை பெரிதாக்கி விட்டது என்று சொன்னால் காரணம் நாவு தான். ஆனால் சில நாடுகள் எவ்வளவு பெரிய சண்டை வந்தாலும் அதை சரி செய்து முடிகிறது என்று சொன்னால் அதுவும் நாவிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. சில குடும்பங்கள் அப்படித்தானே பார்க்கிறோம். முதல்ல சண்டைக்கான காரணம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? அவளை நான் விடவே மாட்டேன், பேச்சா பேசுனா என் ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டேன், அவள் பேசின பேச்சை மறக்கவே மாட்டேன். வெட்டிட்டா கூட மறந்துடலாம், குத்திட்டா கூட மறந்துடலாம், ஆனால் பேசிட்டதை மறக்க முடியலை அப்படின்னு சொல்கிறோமே, காரணம் என்ன? அந்த பேச்சு, நாவுக்கான அவ்வளவு பெரிய வலிமை இருக்கிறது என்று பார்க்கிறோம். உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு நிகழ்ச்சி தான்,
இறந்து போன எல்லாருடைய நாக்கையும் கொண்டு போய் ஒரே இடத்துல குமிச்சு போட்டிருந்தாங்களாம். எவ்வளோ இருக்கும்? குப்பை தொட்டி மாதிரி குமிச்சு கிடந்திருக்கு. அப்போது ஒரே ஒரு நாக்கு மட்டும் மேலே வரைக்கும் உச்சி வரைக்கும் துள்ளிக்கிட்டே இருந்துச்சான். மேலே உச்சி வரைக்கும் துள்ளிக்கிட்டே இருந்திருக்கு. உடனே ராயப்பர் பார்த்தாரு, அது என்ன நாக்குடான்னு பிடிச்சு பார்த்தாராம். பிடிச்சு பார்த்தா பங்குச்சாமியார் எழுதிருந்துச்சான். எப்படி அவர் ரொம்ப பேசியிருக்காரு. அப்போ நினச்சிக்கோங்களேன், பங்குச்சாமியார் மட்டும் இல்லை, தெருவுக்கு தெருவு யார் நாக்குலாம் குதிக்குதோ யாருக்கு தெரியும்? சரிதானா? தெருவுக்கு தெருவு குதிக்குது, ஊருக்கு ஊருக்கு குதிக்குது. சில நாக்குகள் அப்படியே இருக்கிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாவினுடைய வலிமை அப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஆகவே தான் புனித அந்தோணியார் தன்னுடைய நாவினால் ஆண்டவரை புகழ்ந்ததை நாம் நினைத்து பார்க்கிறோம். நாம் நாவினுடைய வலிமையை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அழைப்பானது நமக்கு கொடுக்கப்படுகிறது. நீ பாருங்க, நாம் பேசுவதை குறித்து, நம்முடைய நாவை குறித்து எப்படி இருக்க வேண்டும் என்று இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது. நீதிமொழிகள் புத்தகம் 21வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தம் நாவை, அதாவது தன்னுடைய வாயை காக்கிறவர் தனக்கு இடுக்கண் வராமல் பாதுகாத்துக் கொள்வாராம். உங்களுக்கு இடுக்கண் வராமல் இருக்கணும், பிரச்சனை வராமல் இருக்கணும், கஷ்டம் வராமல் இருக்கணும்னு சொன்னால் பேச்சை குறித்து கவனமாக இருங்க அப்படின்னு ஆண்டவருடைய வாக்கு சொல்கிறார். 1 பேதுரு 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. மிக அற்புதமான ஒரு செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 3வது அதிகாரம் 10வது வசனம். வாழ்க்கையில் இன்பம் காணவும் நல்ல நாட்களை காணவும் விரும்புவோர் தீச்சொல்லில் நின்று தம் நாவை காத்து கொள்ள வேண்டும், வஞ்சக மொழியை தம் வாயை விட்டு விலக்கிடுக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்குன்னு ஆசைப்படுறீங்களா? அல்லது உங்களுடைய வாழ்நாட்களில் நீங்கள் நிறைய நல்ல நாட்களை காணணும்னு ஆசைப்படுறீங்களா? பேசுறது குறித்து கவனமாக இருங்க. உங்களுடைய வார்த்தைகளை குறித்து கவனமாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கிறோம். தம் நாவை அடக்குவோர் விவேகம் உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய நாவை காத்து கொள்கிறவர் விவேகம் உள்ளவர். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாவற்றுக்கும் மேலாக யாக்கோபு திருமுகம் 3வது அதிகாரம் 3 முதல் நான் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், நாவினுடைய இயல்பானது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாவினுடைய இயல்பு என்ன? அன்பார்ந்தவர்களே, 3 காரியங்களை குறித்து அங்கே யாக்கோபு குறிப்பிடுகிறார். ஒன்று, நாவுக்கு வழி நடத்துகிற, அதாவது ஒன்றை ஆக்குகிற சக்தி இருக்கிறது என்று சொல்கிறார். என்ன சக்தி? நீ பாருங்க, 3வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், குதிரைகளை அடக்க அவற்றின் வாயில் கடிவாளத்தை போடுகிறோம், இவ்வாறு குதிரைகளை முழுவதுமாக கட்டுப்படுத்துகிறோம். கப்பல்களை பாருங்கள், அவை எத்துணை பெரியனவாக இருந்தாலும் கடுங்காற்றால் அடித்து செல்லப்பட்டாலும் கப்பல் ஓட்டுவர் சிறியதொரு சுக்கானை கொண்டு தம் விரும்பும் திசையை நோக்கி அவற்றை செலுத்துகின்றனர். அதே போலதான் மனித நாவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இப்போ பெரிய கப்பலை வழிநடத்துறதுக்கு ஒரு சிறிய சுக்கான் தான் தேவைப்படுகிறார். குதிரையை நம்ம கட்டுப்படுத்தி கொண்டு போகிறதுக்கு ஒரு சிறிய கடிவாளம் தான் தேவைப்படுகிறது. அதுபோல மனுஷனுடைய வாழ்க்கையை வழிநடத்துறதுக்கு அவனுடைய நாக்கு தான் மிக முக்கியமானது என்று ஆண்டவருடைய வாக்கு சொல்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதே போல நாக்கிற்கு இன்னொரு இயல்பு இருக்கிறது. அது என்ன இயல்பு? அழிக்கிற சக்தி என்று யாக்கோபு சொல்கிறார். யாக்கோபு திருமுகம் 3வது அதிகாரம் அதே பகுதியில் தான் 5 முதல் 8 முடிய வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு பெரிய காடு இருக்கிறது. அந்த காடு நிறைய விறகு இருக்கிறது. அந்த விறகு முழுவதும் எரிக்கிறதுக்கு எவ்வளவு தீ தேவைப்படுது? ஒரே ஒரு குச்சி தீ போதும், ஒரு தீக்குச்சி போதும், காட்டையே அழிச்சிரும். அதை மாதிரி தான் ஆண்டவருடைய வாக்கு சொல்கிறது, ஒரு பெரிய காட்டை அழிப்பதற்கு ஒரு சிறிய தீப்பொறி போதும். அதே போல ஒரு பெரிய நிகழ்வை, ஒரு பெரிய குடும்பத்தை, ஒரு பெரிய வாழ்க்கையை ஒன்றுமில்லாம ஆக்குறதுக்கு ஒரே ஒரு நாக்கு, ஒரு பேச்சு மட்டும் போதும் அப்படி சொல்கிறாங்க. சில குடும்பங்களில் பாருங்க, அது நடக்கதா இல்லையா? நல்லா ஒன்று சேர்ந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. யாராவது ஒரு ஆள் பேசுகிற பேச்சு அப்படியே தீப்பொறி மாதிரி இருக்கும், எல்லாத்தையும் கலைச்சி விட்டுரும், ஒன்றுமில்லாம ஆக்கிரும். ஒன்று சேர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய குடும்பத்தை கூட பிரித்து விட்டுரும். அன்பார்ந்தவர்களே, தீப்பொறி போல நாவிற்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது. ஆகவே தான்
நம்முடைய நாவை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வாக்கு சொல்கிறது. அதே போல இறைவாக்கு சொல்கிறது, நம்முடைய நாவிற்கு இன்னொரு இயல்பு இருக்கிறது, அது மகிழ்விக்கிற இயல்பு என்று சொல்கிறார். மகிழ்விக்கிற இயல்பு. யாக்கோபு திருமுகம் 3வது அதிகாரம் 9 முதல் 12 முடிய நம்ம இதை வாசித்து பார்க்க முடியும். அன்பார்ந்தவர்களே, ஒரு பட்டிமன்றம் இருக்குது, நம்ம உட்கார்ந்து ரசித்து கேட்குறோம். சிலர் பேசுனா ரொம்ப ரசித்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா சொல்லட்டும், சில ஜோக்குகளை சொல்லட்டும், சில வார்த்தைகளை பேசட்டும் நமக்கு தோணுது. காரணம் என்ன? நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது நமக்குள்ளாக இயல்பாகவே ஒரு மகிழ்வை தருகிறது. அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளுடைய வீட்டிற்கு போன உடனே அவங்க பேசின பேச்சு பெரிய மகிழ்ச்சியை தந்தது. எலிசபெத் அம்மாளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை துள்ளுகிற அளவுக்கு மகிழ்ச்சி வந்ததா. அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய வலிமை இருக்கிறது, நாவிற்கு அந்த வலிமை இருக்கிறது. புனித அந்தோணியாருடைய வாழ்வு முழுக்க இதை பார்க்க முடியும். நீ பாருங்க, புனித அந்தோணியாருடைய வார்த்தைகள் எல்லோரையும் வழி நடத்தியது, எல்லோரையும் வழி நடத்தியது. புனித அந்தோணியார் பேச பேச எல்லாருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி உண்டானது. பல நிலைகளில் தீமை செய்திருக்கக்கூடியவர்கள், வழிதவறி போனவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில புதிய நம்பிக்கை கொண்டு புனித அந்தோணியாருடைய அந்த நாவினால் கட்டி போடப்பட்டவர்களாக மாறி இருக்கிறார்கள். புனித அந்தோணியாருடைய வாழ்க்கையில் நடந்த புதுமைகளையெல்லாம் நம்ம அப்படி சொல்ல முடியும். ஒவ்வொரு புதுமையும் அவருடைய நாவின் ஆற்றலினால் தான் வந்தது. நிறைய தப்பறை கொள்கைகள் பெருகி இருந்த காலத்தில் புனித அந்தோணியாருடைய பேச்சு, அவருடைய நாவு, அவருடைய நாவில் இருந்த ஆண்டவருடைய வார்த்தை எல்லாரையும் அரவணைத்து கொண்டு அவர்களை மாற்றியது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு தெரிந்த ஒரு நிகழ்வு, ஒரு இளைஞன் புனித அந்தோணியாருடைய மறையுரையை கேட்டுவிட்டு வீட்டுக்கு போய் தன்னுடைய காலை வெட்டி கொண்டான். என்ன காரணம்? அவன் அந்தோணியாருடைய மறையுரையை கேட்பதற்கு முன்பாக வீட்டிலிருந்து கிளம்புகிற போது தன்னுடைய தாயை தன்னுடைய வலது காலால் எட்டி உதைத்தான். தன்னுடைய தாயை வெட்டி உதைக்கிறவன் அந்த செய்தியை கேட்கிறான். புனித அந்தோணியாருடைய மறையுரையை கேட்கிற போது அவர் பேச பேச தான் எவ்வளவு பெரிய துரோகமாக இருந்து விட்டோம், எவ்வளவு பெரிய பாவம் செய்து விட்டோம் என்று நினைத்து கொண்டு தன்னுடைய காலை வெட்டி விட்டான். அவ்வளவு வலிமை புனித அந்தோணியாருடைய நாவில் இருந்தது. அதன் பிறகு அவனுக்கு கால் சரியானது, அது வேறுபுறம். புனித அந்தோணியார் அற்புதமாக அவனை கால் மறுபடியும் ஒட்ட வைத்தார் என்று பார்க்கிறோம். ஆனாலும் கூட அந்தோணியாருடைய நாவில் ஆண்டவருடைய வார்த்தை அவ்வளவு வலிமையாக இருந்தது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய நாவில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் பிறரை வாழ வைக்கிறதா, பிரிந்து போனதை ஒட்ட வைக்கிறதா, குடும்பங்களை சேர்க்கிறதா, அல்லது பிரித்து விடுகிறதா, அல்லது எரிகிற காட்டில் இன்னும் தீப்பொறியாக கலந்து கொண்டிருக்கக்கூடியதாக மாறுகிறதா? புனித அந்தோணியார் தன்னுடைய நாவினால் ஆண்டவரை அறிக்கையிட்டான், ஆண்டவரை புகழ்ந்தார். தனக்கு நாவு இருப்பதே ஆண்டவரை புகழ்வதற்காகத்தான் என்று அவர் வெளிப்படுத்தினார். தனக்கு நாவு இருப்பதே ஆண்டவருடைய வார்த்தையை பாடுவதற்காகத்தான் நினைத்தார். தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய நாவை கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை உச்சமாக உயரமாக வாசிப்பதையே பெருமையாக கருதினார். ஆகவேதான் அழியாத நாவு. நம்முடைய நாவுகள் எல்லாம் எப்போதும் எதை உச்சரிக்கிறது, எந்த பாடலை இசைக்கிறது, எந்த வார்த்தையை எப்போதும் சொல்லி கொண்டிருக்கிறது? நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போதாவது முணுமுணுத்துக்கிட்டு இருக்கோம்னு சொன்னால் அது சினிமா பாட்டாக தான் இருக்கும். எப்போதாவது கேட்டுக்கிட்டே இருக்கோம்னு சொன்னால் அதுவும் ஏதாவது ஒரு வார்த்தையாக தான் இருக்கும். எப்போதாவது பேசுகிறோம்னு சொன்னால் அது ஒட்ட வைக்கிற பேச்சா, இணைக்கிற பேச்சா நமக்கே தெரியல. இப்படி அந்தோணியாருடைய அழியாத நாவு இன்றைக்கும் நமக்கும் சான்று பகர்கிறது. நாமும் அந்தோணியாருடைய பிள்ளைகள் என்று சொன்னால், அவரை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால், அவரை வணங்குகிறோம், அவரை மிக பெரிதாய் கருதுகிறோம் என்று சொன்னால், அவருடைய நாவு செய்த அற்புதத்தை நம்முடைய நாவுகளும் செய்ய வேண்டும். அதற்காய் ஆண்டவருடைய அருள் கேட்டு மன்றாடுவோம். இறைவனை ஆசீர்வதிப்பார். ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய தேவைகளுக்காக நாம் மன்றாடுவோம். அன்பு இறைவா, கோடி அற்புதர், எங்கள் ஊரின் புதுமை வள்ளல்,
புனித அந்தோணியாரின் விழாவை இன்று தனது நாம விழாவாக கொண்டாடும் நம் பங்கு தந்தை அவர்களுக்காக ஜெபிப்போம். நல்ல உடல் உள்ள ஆன்ம பலத்துடன் தனது பணியை செய்யவும், இல்ல கட்டட வேலை இறை பாதுகாப்புடன் கட்டி முடிக்கப்படவும், பள்ளியின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் அவர் எடுக்கும் முயற்சிகள் இறை திட்டப்படி நடக்கவும், சிறப்பான நாளில் புனித அந்தோணியார் நாமம் கொண்டாடும் அந்தோணி தீபா, அந்தோணி அம்மாள், பதுவர், அந்தோணி அனைவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்த இறைவா புனித அந்தோணியார் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மீட்பின் தெய்வமே எம் இறைவா, திருச்சபையை வழிநடத்த நீ தேர்ந்து கொண்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மீட்பின் பாதையை உணர்ந்து அதில் நடந்து மக்களை ஆன்மீக பாதையில் வழிநடத்தி இறைவனின் மீட்பு கருவியாக செயல்பட வரமருள எம் பாதுகாவலர் புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நேர்மையாய் வாழ அழைப்பவரே எம் இறைவா, எம் நாட்டை வழிநடத்தும் ஆட்சியாளர்கள், அரசு திட்டங்களை செயல்படுத்தும் அரசு அதிகாரிகள் நேர்மையான வழியில் நடந்து மக்களுக்கு நலம் பயக்கும் திட்டங்களை செயல்படுத்தவும், இயற்கையை சிதைக்காமல் நலத்திட்டங்களை செயல்படுத்தவும் நல்லறிவு தர எம் பாதுகாவலர் புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலையும் பெருமையும் தருபவரே எம் இறைவா, தனி திறமைகளோடும் பெருமைகளோடும் படைக்கப்பட்டிருக்கும் எம் இளைஞர் சமூகத்தை கண்ணோக்கி சீரிய பாதையில் நடக்கவும், ஊடகங்களை நேர்மறை செயல்களில் பயன்படுத்தவும், சமூக முன்னேற்றத்திற்கு ஏதுவான செயல்களில் ஈடுபடுத்திக் கொள்ளவும் உம் துணை வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குடும்பங்களை உருவாக்கியவரே எம் இறைவா, எம் குடும்பங்களை ஆசீர்வதியும். போதிய இயற்கை கால சூழ்நிலை ஏற்பட்டு வேளாண்மை சிறக்கவும், குடும்ப பொருளாதாரம் மேம்படவும், குடும்பங்களில் அமைதி மகிழ்ச்சி பெருகவும், படிக்கும் மாணவர்கள் சிறந்த எதிர்காலத்தை பெறவும், வேலை வாய்ப்பு, திருமணம், குழந்தை வரம் வேண்டி காத்திருப்போர் உம் அருளால் பெற்று மகிழ வரம் வேண்டி எம் பாதுகாவலர் புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஊற்றே எம் இறைவா, இன்று புனித அந்தோணியாரின் விழாவை சிறப்பித்து கொண்டாடியிருக்கும் புனித அந்தோணியார் அன்பிய குடும்பங்களை ஆசிர்வதியும். எம் பங்கு தந்தை, அருட்சகோதரிகள், பங்கு மக்கள், ஊர் மக்கள் அனைவரையும் ஆசிர்வதியும். சிறுவர் சிறுமியர் ஞானம், பக்தி, கல்வி, அறிவில் வளரவும், இளையோர் இறை அழைத்தல் பெறவும், வெளிநாட்டில் பணிபுரிவோர் இறை பாதுகாப்புடன் வாழவும், நல்ல மழை பெய்து விவசாயம் செழித்து கால்நடைகள் வளர்ச்சி பெறவும், நாங்கள் அதிக வெப்பத்திலிருந்து பாதுகாக்கப்படவும், எங்கள் ஊரில் மரித்த எல்லா ஆன்மாவும் உம் பாதம் வந்து சேரவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி கரங்களை குவித்து நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்ம எல்லாருடைய வீடுகளிலும் ஏதாவது ஒருவர் அந்தோணியாருடைய நாமம் தாங்கியவர்களாக இருக்கிறோம், அல்லது அந்தோணியாருடைய பாடலை கேட்டவர்களாக இருக்கிறோம், அவருடைய புதுமைகளை சொன்னவர்களாக இருக்கிறோம், கேட்டவர்களாக இருக்கிறோம், புதுமை வேண்டுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்படியாக எல்லோருக்கும் ஏதாவது ஒரு வகையில் அந்தோணியாரோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவர்களாக இருக்கிறோம். அழியாத நாவு கொண்ட அந்தோணியார் நம்மையும் அழைக்கிறார். இந்த நாளில் மகனே, மகளே என்று அழைக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அவர் வார்த்தையை கேட்க அழைக்கிறார். இந்த வேளையிலே அந்தோணியாரை
அழியாத நாவு கொண்ட புனிதரே, ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பதையே இலக்காக கொண்டிருந்த உமது நாக்கு எவ்வளவு பேறு பெற்றது, எவ்வளவு உயர்ந்தது, இன்னமும் மேன்மையாய் சிறப்பாய் கொண்டாடப்படுவதற்கான காரணம் என்பது ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்ததுதான் என்பதை அறிகிறோம். இதோ எங்கள் இதயங்களை ஆண்டவருடைய வார்த்தையை பதித்து நாவால் அறிக்கையிடுகிற ஞானத்தை எங்களுக்கு தார். எல்லா பிள்ளைகளையும் உமது அன்பால் நிரப்பும், ஆட்கொள்ளும், ஆசீர்வாதத்தால் வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவர் இரட்சகருமான இயேசுவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது
புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். முதுமாட்சியை பரப்பிட புனித அந்தோணியாரை இடையராது ஒளிர்வித்தது போல தூயாவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களை நிரப்ப வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கிறீர். அவருடைய இறை பெற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகிறீர். ஆகவே வானகடிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று நம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவள் நம்மை இரவு விருந்திருந்திய வெண்கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் இரவு பெறச் செய்தருளும். அன்பு தந்தை இறைவா, இந்த நாளிலே கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய திருவிழாவை முன்னிட்டு ஒன்றாக இணைந்து ஜெபிக்கிற எமது ஊர் மக்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பீராக. திருப்பலி கருத்து கொடுத்து வேண்டுகிற அனைத்து குடும்பங்களையும் ஆசிர்வதித்தருளும். அவர்களுடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் அனைத்தையும் நிறைவேறச் செய்வீராக. நல்ல வேலைக்காக, திருமண காரியங்களுக்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, இன்னும் பல்வேறு தேவைகளை முன்வைத்து வெளிநாடுகளில் வேலை செய்பவர்களுக்காக, வேலை வாய்ப்பிற்காக பல காரியங்களை முன்வைத்து ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசிர்வதியும். நல்ல கல்வி நலன்களுக்காக தொடங்கியிருக்கக்கூடிய கல்வியாண்டில் நல்ல முறையில் பிள்ளைகள் வெற்றி பெறும்படியாக, தொடங்குகிற காரியங்கள் அனைத்தையும் வெற்றி பெற செய்யும்படியாக, இப்படியாக வேண்டுகிற எல்லா காரியங்களையும் நிதாமை நிறைவேற்றி ஆசிர்வதிப்பீராக. உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளை, இன்னும் சிறப்பாக எங்களது பங்கிலே மரித்தோர் அனைவரையும், குடும்பங்களிலே மரித்தோர் அனைவரையும் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற எல்லோரையும் கூட உமது அன்பில் நிதாமே ஏற்றுக்கொள்வீராக. அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார், இன்னும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதரனை உடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் எங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி முதல் திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடனும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுளத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை அன்போடு கூட பரிமாறிக்கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் இந்த திருவிழாவை நாம் இவ்வளவு சிறப்பாக கொண்டாடுவதற்காக ஆலயத்தை சுத்தம் செய்து வழிபாட்டிற்கான எல்லா ஏற்பாடுகளையும் தயாரிப்பையும் செய்து கொடுத்திருக்கக்கூடியவர்கள் புனித அந்தோணியார் அன்பியத்தைச் சேர்ந்த இறைமக்கள். என்னுடைய பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், வழிகாட்டியர்கள், சகோதரி அனைவருமாக இணைந்து நாம் நல்ல முறையில் ஜெபிப்பதற்கான நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, நாம் புதிய கல்வி ஆண்டிற்குள்ளாக நம்முடைய பிள்ளைகள் அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த கல்வி ஆண்டில் தொடக்கத்திலிருந்தே சற்று அதிக கவனம் செலுத்த வேண்டிய நிலை இப்போது ஏற்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். கடந்த ஆண்டுகளிலே வழக்கம் போல எல்லாம் நடைபெற்று கொண்டிருந்தாலும் சூழ்நிலைகள் பல நேரங்களில் மாறி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஒரு குரூப்பில் ஒரு குறிப்பிட்ட பேட்ச் மாணவர்கள் ஒரு சிலர் மிகவும் மோசமான சூழ்நிலையில் படிக்கிறவர்களாக, எதிலும் கவனம் செலுத்தாதவர்களாக இருந்த காரணத்தினாலும் நமக்கு ஒரு சிறிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட அதை சரி செய்துவிட முடியும் என்கிற நம்பிக்கை நமக்கு நிச்சயமாக இருக்கிறது. உங்களுடைய மேலான ஒத்துழைப்பை நீங்கள் தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக அது நம்முடைய ஆலயத்தினுடைய வழிபாடுகளிலிருந்து தொடங்கியே நடைபெறும். ஆகவே உங்களுடைய பிள்ளைகளை தவறாது நம்முடைய ஆலய வழிபாட்டிற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்பது முதல் வேண்டுகோள். அதே போல் நம்முடைய பள்ளியிலே நீங்கள் நம்முடைய பிள்ளைகளை சேர்ப்பதற்கு முன் வர வேண்டும். எல்லாருமே கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. நம்ம ஸ்கூலில் எல்கேஜி யூகேஜி படித்தவங்க ஒரு 10-11 பிள்ளைங்க வெளியே கொண்டு போய் 1ஆம் வகுப்புக்கு சேர்த்துருக்குறாங்க. அப்போ இங்கே ஒரு மாதம் ஒரு 500 ரூபா கட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ மனசு புளிங்கிக்கிட்டே யோசித்துக்கிட்டே கொடுத்தவங்கெல்லாம் கூட இன்றைக்கி பிள்ளைகளை கொண்டு போய் வெளியே போய் சேர்த்துருக்குறாங்க. நமக்கு 1ஆம் வகுப்புக்கு மொத்தத்திலே 9 பேர் தான் இருக்கிறாங்க. மீதி ஒரு 10-11 பேர் வெளியே போயிருக்கிறாங்க. அப்போ ஸ்கூலு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கங்க. அதே போல் இங்கே எல்கேஜி யூகேஜி படித்த பிள்ளைகளுக்கும் வேறு எங்கேயாவது எல்கேஜி யூகேஜி படிச்சிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஒரு சின்ன டெஸ்ட்டு மாதிரி வச்சு பாருங்கள். எந்த பிள்ளைங்க அதிகமாக நிறைய கற்றுருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இத்தனை வகுப்பு வரைக்கும் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு சற்று அதிகமாகவே நேரம் எடுத்து அதிகமாகவே சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். ஏன் இவ்வளோ வீட்டு பாடம் கொடுக்குறீங்க, இவ்வளோ வீட்டு பாடம் கொடுக்காதீங்க, கொஞ்சம் குறைச்சி கொடுங்க அப்படி சொன்ன பேரண்ட்ஸும் உண்டு. ஆனால் சூழ்நிலைகள் மாறி இருக்கிறாரு. அதனால் தயவுசெய்து நான் டீச்சர்ஸில் சொல்லியிருக்கிறேன், நல்ல முறையில் கற்றுக் கொடுங்க. போன பிள்ளைங்க என்ன ஸ்பீடில் போனாங்களோ அதே ஸ்பீடில் இங்கே சேரணும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க, கற்றுக் கொடுங்க. நம்ம பிள்ளைங்களுக்கான தனிப்பட்ட ஒரு கவனம் செலுத்துங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அதையே மீண்டுமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இது நமது பள்ளி, நமது ஊரில் இருக்கக்கூடிய பள்ளி செயல்படுவதும் மிகச்சிறப்பாக இருப்பதும் உங்களுடைய ஒத்துழைப்பிலும் இருக்கிறார். ஆகவே தயவு கூர்ந்து பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு சில ஒழுங்குகளுக்கு கட்டாயமாக பிள்ளைகள் ஒத்துழைக்க வேண்டும். அதற்கு பெற்றோரும் ஒத்துழைக்க வேண்டும். அதே போல் நமது பள்ளியிலே பிள்ளைகளை சேர்ப்பதற்கு நீங்கள் ஆர்வம் கொள்ள வேண்டும். ஒருவேளை வசதி வாய்ப்பு சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கிறது என்பதற்காகவா, அல்லது இதில் குறைவிட்டு கொண்டு தான் போகிறீர்களா, நமக்கு புரியலை. குறை என்றால் சொல்லிக் கொடுப்பவர்களும் இருப்பவர்களும் நமது பிள்ளைகள் தான். புதிதாக அதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஒத்துழைப்பு தர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணைந்து தான் ஒன்றை உருவாக்க முடியும். நாம் கடை விரித்தாலும் வாங்குவார் யாரும் இல்லை என்று சொன்னால் கடைதான் பிரம்மாண்டமாக இருக்கும், அங்கே வியாபாரம் நடக்காது. அதே போல் நாம் எவ்வளவுதான் நல்லவர்களாக இருந்து முயற்சி எடுத்தாலும் கூட அதில் உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் அதில் வெற்றி பெற முடியும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இணைந்து ஒத்துழைப்பு தாருங்கள். நம்முடைய பள்ளியை நாம் கட்டி எழுப்புவோம். நம்முடைய ஆலயத்தினுடைய வழிபாடுகளை கட்டி எழுப்பது போலவே நம்முடைய பள்ளியினுடைய தரத்திலையும் நாம் இணைந்து கட்டி எழுப்புவதற்கு முயற்சி எடுப்போம். குறைய பெருந்தாலும் நிறைவாக உருவாக்குவோம். நிறைவாக உருவாக்குவதை பார்த்து மற்றவர்கள் இணைவார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆகவே
அந்த நம்பிக்கையில் நமது மக்கள் நாம் ஒத்துழைப்பு தர வேண்டியது முதன்மையான கடமை. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பாதுகாவலருடைய திருவுடல் நமது ஊருக்கு நிறுவப்பட்டு ஓராண்டு நிறைவு பெறுகிறது. இந்த திருவுடலை பார்ப்பதற்காக காண்பதற்காக கோடிக்கணக்கான மக்கள் பதுவா நகர் சென்று வருகிறார்கள். நமது ஊரிலே அவருடைய திருவுடலினுடைய ஒரு பகுதி இருப்பது என்பதே நமக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆகவே இப்போது அந்தோணியாருடைய திருவுடல் உங்கள் மத்தியில் எடுத்து வரப்படுகிறது. நீங்கள் தொட்டு ஆசீர்வாதம் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு ஃபாஸ்ட்டாக ரொம்ப வேகமாக முடிஞ்சிடும். பெரிய அது நற்கருணை ஆசிர் போல் ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. இப்போ நீங்கள் முழங்கால் படி எடுங்க. நான் சொல்கிற சில நினைவுகளை மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. இந்த அந்தோணியாருடைய திருவுடல் உங்கள் மத்தியிலே வரும். அதன் பிறகு இறுதி ஆசிரோடு திருப்பலி நிறைவு பெறும். அனைவரும் முழங்கால் படியிடுவோம். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு நிமிடம் அந்தோணியாருடைய திருவுடல் தாங்கி இருக்கக்கூடிய இந்த கதிர் பாத்திரத்தை நாம் உற்று பார்ப்போம். நம் கண்களை மூடிக்கொள்வோம், கரங்களை குவித்துக் கொள்வோம். புனித அந்தோணியார் வழியாக ஏராளமான அதிசயங்களும் அற்புதங்களும் திருச்சபையில் இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கண்களை மூடிக்கொள்ளுங்க, வேற எங்கேயும் பார்க்காதீங்க. நான் சொல்லுகிற வார்த்தைகளை மட்டுமே கேட்டுக்கொண்டிருங்கள். உங்களுக்குள்ளாக அந்த ஆற்றல், அந்த இறை வல்லமை இப்போது வரப்போகிறது. புனித அந்தோணியாரை காண வேண்டும் என்று ஏராளமான பேர் புறப்பட்டு போனார்கள். வாழ்ந்த நாட்களிலும் அவர் விண்ணிற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, விண்ணக பிறப்பிற்கு பிறகும் கூட இன்றும் அதிசயங்களை செய்கிறவராயிருக்கிறார். அந்தோணியாருடைய ஆலயத்துக்கு போகிற ஏராளமான மக்கள் ஒரே ஒரு முறை அவருடைய திருமுகத்தை பார்த்து விட மாட்டோமா என்று அப்படியே ஏங்கி காத்து நிற்பார்கள். உங்களுக்கு தெரியும், புளியம்பட்டிக்கு போன உடனே 2 கைகளை விரித்து அப்படியே அவருடைய திருமுகத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை பேர் காத்து கிடந்தார்கள் என்பதை நினைத்து பாருங்கள். அந்தோணியாருடைய சப்பரம் பவனி வருகிற போது அந்த சப்பரத்தில் இருந்து விழுகிற அந்த உப்பு துண்டுக்காக அதை தொட வேண்டும், அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, அவருக்கு போடப்படுகிற அந்த மாலையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, அந்த மாலையிலிருந்து ஒரே ஒரு பூ மட்டும் எனக்கு கிடைத்தால் போதும் என்பதற்காக எத்தனை பேர் எப்படியெல்லாம் பக்தி முயற்சியை வெளிப்படுத்தினார்கள். நமது ஊரின் திருவிழாவின் போது அந்தோணியாருடைய சப்பரம் பவனி வருகிற போது அதை தூக்கி சுமப்பதற்காக நம்முடைய பிள்ளைகள் எத்தனை பேர் காத்திருந்து தங்களையே முழுமையாக ஒப்பு கொடுத்தார்கள். அதை தூக்கி சுமப்பதை யாராவது இடையில் வந்து கேட்டால் கூட, இல்லை இல்லை நான் பார்த்து கொள்கிறேன், தோள் வலிக்கத்தான் செய்கிறது, ஆனாலும் இதயம் மகிழ்கிறது, உடலெல்லாம் வலிக்கத்தான் செய்கிறது, ஆனால் மனமெல்லாம் நிறைந்து கிடக்கிறது. அந்தோணியாரை தூக்கி சுமப்பதிலே அவ்வளவு ஒரு பேரின்பம், அவருடைய திருவுடலை தூக்கி சுமப்பதிலே அப்படி ஒரு பேரின்பம் கண்ட பிள்ளைகள் நாம். அந்தோணியாருடைய திருமுகத்தை பார்க்கிற போது
அந்தோணியாருடைய முகம் போல, நமது ஊரில் இருக்கக்கூடிய அந்தோணியாருடைய சுரூபம் போல வேறு எங்கேயுமே இல்லை என்று நாம் பெருமைப்பட்டுக் கொள்வோம். அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு பேரின்பம் அவருடைய திருமுகத்தை காண்கையிலே. அவரே, அவருடைய உடலே நமது மத்தியிலே வந்திருக்கிறார். பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு புனித அந்தோணியாருடைய உடல் தோண்டி எடுக்கப்பட்ட போது அவருடைய நாவு மட்டும் அழியாமல் இருந்தது. அழியாத நாவு கொண்ட கோடி அற்புதர், ஏராளமான புதுமைகளை செய்கிறவர்கள். நிறைய பேர் அந்தோணியாருடைய திருத்தலத்திற்கு போகிறவர்கள், பேய் பிடித்தவர்கள், கடன் சுமைகளில் இருக்கக்கூடியவர்கள், காணாமல் போன பொருட்களுக்காக அலைகிறவர்கள், தொலைத்து விட்டவர்கள், வாழ்க்கையை தொலைத்து விட்டவர்கள், பொருளை தொலைத்து விட்டவர்கள், உறவுகளை தொலைத்து விட்டவர்கள், கணவனை, மனைவியை, பிள்ளைகளை தொலைத்து விட்டவர்கள், வாழ்க்கையில் ஏக்க பெருமூச்சுகளோடு இருக்கக்கூடியவர்கள் ஏராளமான பேர். திருமண காரியத்திற்காக வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள், கல்யாணம் முடித்து குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி கண்ணீரோடு செபிக்கிற பிள்ளைகள், இதோ அந்தோணியாருடைய திருவுடலை தொட்டவுடனே அப்படி ஒரு ஆண்டவருடைய வல்லமை அவர்கள் உணர்ந்தார்கள். புனித அந்தோணியாருடைய திருப்பாதத்திலே வேண்டி நிற்கிற பிள்ளைகள் சொல்லுவார்கள், கோடி அற்புதர் என்று சொல்கிறார்களே, கோடான கோடிகளை செய்கிறீர் என்று சொல்கிறார்களே, அற்புதங்களுக்கும் அதிசயங்களுக்கும் சொந்தக்காரர் என்று சொல்கிறார்களே, ஐயனே, அப்பனே, எனக்கு ஒரு புதுமை கிடையாதா? எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? எல்லோருக்கும் அற்புதம் செய்கிறீரே, எனக்கு ஒரு அற்புதம் செய்திட மாட்டீரா என்று சொல்லி ஏராளமான மக்கள் அழுது புலம்பி கண்ணீரோடு நிற்பதை பார்க்கிறோம். இந்த நாளிலே அப்படி நாம் வந்திருக்கிறோமா? எனக்கு ஒரு அற்புதம் வேண்டும், எனக்கு 2 அற்புதம் வேண்டும், எனக்கு 3 புதுமைகள் செய்திட வேண்டும் என்று நிற்கிறோமா? சொல்லுவோம், வாய் திறந்து சொல்லுவோம். புனித அந்தோணியாரே, இதோ உமது பாதத்தில் நிற்கிறோம், கண்ணீரோடு கேட்கிறோம், என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை கொடு, கணவருக்கு நல்ல பாதுகாப்பை கொடு, வேலையிலே சந்தோஷத்தை கொடு, குடும்பத்திலே அமைதியை தார், குடி பழக்க வழக்கங்களின் விடுதலையை தார், பிள்ளைகள் ஞானத்தோடு உம்மை தேடுவார்களாக, வல்லமையோடு உமது ஆசீர்வாதத்தில் வளர்வார்களாக, இப்பிள்ளை ஒழுக்கத்தோடு இருப்பானாக, உமக்கு உகந்த பிள்ளையாக வளர்வானாக, உமது நாவு அடியாதது போல நல்லதை பேசுகிற உள்ளத்தை என் குடும்பத்திற்கு கூடியவர்களுக்கு தார். எனக்கு எதிரியாக, எனக்கு பகையாக, எனக்கு வெறுப்பாக நிற்கிற எந்த காரியத்தையும் கூட வெல்லுகிற ஆற்றல், வலிமை உமக்கு உண்டு. இது நடக்காது என்று மனிதர்கள் சொல்வார்கள். ஆனால் அந்தோணியாரே, உம்மிடத்திலே அண்டி வந்த பிள்ளைகளுக்கு அது இல்லை, நிச்சயமாக நடக்கும். இது கிடைக்காது என்று சொல்லுவார்கள். ஆனால் அந்தோணியாரிடத்திலே போனால் கிடைத்துவிடும். இது சாத்தியமில்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் நிச்சயமாக நிறைவேறும். அந்தோணியாரிடத்தில் ஒப்பு கொடுத்தால் அது நடக்கும். அந்தோணியார் அதை நிச்சயமாக ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்துச் சொல்வார். அந்தோணியாருடைய கரங்களில் இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தில் நாம் நம்முடைய வேண்டுதல்களை வைக்கிறோம். இதோ அந்தோணியாரிடத்தில் ஒரு பொற்கிண்ணம் இருக்கிறது என்று சொல்லுவார்களே, அந்த பொற்கிண்ணத்தில் அந்தோணியாரே, இதோ என் கண்ணீரை காணிக்கையாக்குகிறேன், இதோ என்னுடைய விண்ணப்பத்தை காணிக்கையாக்குகிறேன், இதோ என்னுடைய வேண்டுதலை காணிக்கையாக்குகிறேன். என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பில்லி சூனிய கட்டுகள், பேய் பிசாசுகளுடைய அக்கிரமங்கள், மனிதர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய சூழ்ச்சித்தனமான காரியங்கள் எல்லாவற்றையும் விரட்டும், எல்லாவற்றையும் விரட்டும். ஒரே ஒரு சிலுவை அடையாளத்தினாலே சாத்தானே போ என்று சொன்னபோது அது அகன்று போனதே. இதோ ஒரே ஒரு சிலுவை அடையாளத்தில் கடன் பிரச்சனைகள், நோய் நொடிகள் நீங்கி போகாதா? கவலைகள் நீங்கி போகாதா? கண்ணீர் மாறிடாதா? இதோ இந்த நாளில் நிற்கிறோம், ஏராளமான அப்படி ஒரு வேண்டுதலோடு நிற்கிறோம். அந்தோணியாரே, எங்கள் அன்பு தகப்பனே, எங்கள் ஞான தகப்பனே, எங்கள் குடும்பத்தின் மூத்த மகனே, இதோ உமது பாதத்து நின்று கண்ணீரோடு செபிக்கிற பிள்ளைகளை ஏறெடுக்க மாட்டீரா? வேண்டுகிறோம், செபிக்கிறோம், எடுத்து வைக்கிறோம். ஆசீர்வதி, வழிநடத்து, நல்ல கல்வி ஞானத்தை பிள்ளைகளுக்கு கொடு. பிள்ளைகள் ஒழுக்கமாய் வளர்வார்களாக, ஞானத்தோடு வளர்வார்களாக, வேண்டுகிற காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றி தருவீராக. என் பள்ளி மேன்மேலும் உயர்வதற்கான நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. விவசாயம் செழிக்கும்படியான ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக.
வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுப்பீராக. வெளிநாடுகளிலே, வெளி மாநிலங்களிலே, உள்ளூர்களிலே, பல்வேறு இடங்களிலே புதிதாய் தொழில் தொடங்கி வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் ஆசிர்வதி. புனித அந்தோணியாரே, உமது பாதத்தில் அண்டி வந்து நிற்கிறோம், கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். ஆசிர்வதி, ஆசிர்வதி. ஆண்டவரிடத்தில் எங்களுக்காய் பதிந்து பேசும். உம்மை தொட்டு உம்மிலே நாங்கள் நிறைவு காண இதோ உமது திருவுடலை தொடுகிற போது எங்கள் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உமது திருவுடலை சொல்லி, உமது திருவுடலை தொட்டு எங்களுடைய வேண்டுதல்களை சொல்லுகிற போது உமது பொற்கிண்ணத்தில் அது வந்து விழுவதாக. உமது பெயரை சொல்லி நாங்கள் பாடுகிற போது இதோ உமது பொற்கிண்ணத்தில் எங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் வந்து குவிவதாக. எல்லாவற்றையும் எடுத்து செல்லும் குழந்தை இயேசுவை கரங்களில் தாங்குகிற பேறு பெற்ற பாக்கியம் பெற்ற உமது கரம் எங்களையும் கூட ஆசீர்வதிப்பதாக, எங்களோடு கூட பயணப்படுவதாக. கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறோம், கவலையோடு கூட வந்து நிற்கிறோம். இன்பத்தில், வாழ்வினுடைய மகிழ்ச்சியில் நாங்கள் உம்மை மறந்தோம், உம்மை விட்டு விலகி ஓடினோம், எங்களுடைய விருப்பம் போல வாழ்ந்தோம். துன்பத்தில், அழுகையில், கண்ணீரில் அடுத்த வாழ்க்கை என்ன செய்வது, அடுத்த வேலைக்கு என்ன செய்வது, வருமானத்திற்கு என்ன செய்வது என்றெல்லாம் கண்ணீரோடு நிற்கிற வேளையில் உமது பாதத்தில் நிற்பதை தவிர வேறொன்றில்லை. உமது அந்தோணியாரே, இதோ எங்கள் ஊரில் உமது திருவுடல் பிரசன்னத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி. இந்த வேளையிலே நாம் ஜெபிப்போம். நம்முடைய உள்ளத்தின் தேவைகளை வைத்தவர்களாக கண்களை திறந்து நம்முடைய பாதுகாவலருடைய திருவுடலை பார்ப்போம். இப்போது அந்தோணியாருடைய பாடல் பாடப்படும், அந்தோணியாருடைய திருவுடல் எடுத்து வரப்படும். நீங்கள் தொட்டு ஆசீர் பெற அன்போடு வேண்டுகிறேன். Thank you.
கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் நமது ஊர் சார்பாக இனிப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நம்முடைய பாதுகாவலருடைய திருநாளை முன்னிட்டு. ஆகவே இறை மக்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோணியாரின் விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.